தோளுக்கும் தோளிலுக்கும் வந்தனை செய்வோம் வீரில் உண்டு வேலை திருப்போரை நீந்தனை செய்வோம். சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம் கரையில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? பேச்சியா என்னங்க பாருங்க, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நாயாரே சொல்லணுமா? சொக்கி கைய பிடிச்சு முதல்ல கை, அப்புறமா தான் காது. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மனம் இல்லாம. நான் எதுக்காக காயுறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா குதிருதா? நான் போகணும். நில்ல, நான் கேட்கணும். சொக்கி ஏன் பல முறை ஒருத்தன் ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம்? கடை கடை உங்க அப்பா கிட்ட உங்ககிட்ட ஓங்கி ஒரு அரை. ஐயா நிக்க வச்சு நிதானமா கேள்வி பதில் கேட்டுட்டு கடைசியில வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. சொக்கி உன் இதே கதவை லேசா போற, நான் உள்ள உட்கார்ந்து கதவை சாப்பிக்கிறேன். சாப்பிடுவேன் நானும் வந்து சாப்பிடுவேன். சொக்கி 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 பட்டு பட்டுன்னு பதில் சொல்றனே, உனக்கு ரோஷம் இல்ல? ரோசம் எப்படி இருக்கும்? ரோசத்தை விட்டா தானே காதலை பண்ண முடியும். உங்ககிட்ட பேசிக்கிட்ட கஞ்சி புடிச்சு போகும். காதல் பிடிக்காம இருக்கா? சரி, அட தலையில என்ன கஞ்சி கலையுமா? தலையில மூளை இருக்கு. இருக்கா? தலைக்கு மேல கஞ்சி கலையும் எங்க அப்பாவுக்கு கொண்டு போறேன். ஆமா, அவங்க அப்பனுக்கு அஜீரண வியாதி இல்ல? ஏன் இல்ல, வட்டிக்கு கடன் கொடுக்கறவனுக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்கணுமே. வாங்குறவனுக்கு ஏதாவது வியாதி இருக்கணுமே. உனக்கு என்ன மண்டை இடியா? இப்ப ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே மண்டை இடி? சொக்கி கையை நீட்டுறேன் கஞ்சிக்காக. பசி காது அடைக்குது, கொஞ்சம் கஞ்சி ஊத்து. சரிதான், முதல்ல காதல், இப்ப கஞ்சியா? இருதயத்துக்கு கீழே தானமா வயிறு இருக்குது. முதல்ல இது, அடுத்தது இது. ஊத்து. ஊத்தவா? ஊத்துறேன். அப்படி ஏன் ஒண்ணு காணா சைலண்டா இருக்குது? கடையிலே பயிஞ்சு போச்சா? கஞ்சி கலையும் எடுக்க இல்லையா? ஊத்து, அதை ஊத்துங்கிற. கலைக்கு ஊத்துறியா? ஊத்து. என்ன பாக்க பார்த்தா தும்மல் வருது. திரும்பிக்க. என்னது அதிசயமா இருக்கு? என்ன போச்சு? நான் போயிட்டு வரேன். வணக்கண்ணே. வாமா. வச்சு செஞ்சிருக்கா? அப்பாவுக்கு கொண்டு போறேன். அப்பா உப்பு வாங்க பத்தாது குடிங்க. கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் பாத்தீங்களா? இந்த ஆளு கண்ணு பட்டுதான் கலையத்துல இருந்த கஞ்சி எல்லாம் மறைஞ்சு போச்சு. இந்த ஐயா வேகாத வெயில கஞ்சியை கொண்டாந்துருக்குற, அதான் கஞ்சி எல்லாம் வத்தி போச்சு. கேணி தண்ணியா வத்தத்துக்கு ஐயா வெறும் கிளை இருக்கு. பாப்பா பாருங்க, சேர்ந்து போச்சு. பச்சாமா என்னது? இந்த ஆளு வேலைதானா இது? அதானே வர வழியில பொட்டுக்கு சத்தம் கேக்குது. நச்சு நச்சுல தும்மி இந்த ஆள் சத்தத்தை அடக்கிட்டாருன்னு. என்ன நியாயமா அது? ஏன் தம்பி நியாயமா? கஞ்சி கேட்டேன், கஞ்சி குடுக்கல, கல்ல தச்சேன். ஏப்பா உன் பசி தீர்ந்தது, பானை உடஞ்சிருச்சு இல்ல? கோயிலுக்கு நிலவேறல என்ன அக்கா கல்லற அடிக்கிறதா? அண்ணே கலையத்தை உடச்சிருக்கு, இந்த ஆளுக்கு ஏதாவது குடுக்கணும். குறி பார்த்து அடிச்சேன். என்ன கொடுக்க போறேன்? மெடலா? குடும்ப பசங்களானே, இந்த ஆளுக்கு இப்ப ஏதாவது குடுக்கணும். இப்போ ஆமா, என்ன குடுக்கலாம்? கன்னத்துல 2 கொடுத்தாதான் இனிமே கலையத்தை உடைக்க மாட்டேன். பாத்துருவோம், அசையப்படாது. ஆமா குடு. என்னது என்ன கைய அசைய மாட்டாங்குது? மனசு வரல. வள்ளியா? யார்கிட்ட கொடுத்த? கண்டுக்காதே. ஆஹா, இந்த வழக்கு நீங்க தீர்த்துங்கப்பா. ஐயோ கருக்கும். சொக்கி சொக்கா புதுசா தைச்சு வரும். ஆமா, கடையில உடஞ்சு போச்சு. உங்க அப்பா திட்டுவாரு, என்ன பண்ண போற? புளிய வச்சு அடைச்சிடுவேன். உங்க அப்பா வயவா? கலையத்தை உப்பு போட்டு வச்சுக்கலாம்ல. ஆஹா, அப்பனுக்கு ஏத்த பொண்ணு ஓட்ட ஓடத்த ஒண்ணு விடாதீங்க. சொக்கா சொக்கி என்னாச்சு இதுக்கு? ஆயிரம் குறையில இந்த வண்டி வந்த நாள்ல இருந்து மாமியார் மரபு மாதிரிதான் ஒரே ஓயாட்டம். ஸ்டார்ட் ஆகுது. ஓடுற வண்டி எப்படி நிக்குது?
எல்லா பார்ட்ஸும் இருக்குது, ஒரு பாகம் கூட குறவில்லை. அப்படியே நிக்குது. ஆமா, ரொம்ப முக்கியம் ஆரல் உனக்கு இல்லையா? ரோட கிடிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிற, கூட்டம் நிறைய வருது. முத்தவண்ண நடு ரோட்ல டிராக்டர் நிறுத்திட்டு எங்க போயிட்டா? ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறதா? ஏண்டா நீ பொண்ணா? ஆம்பளை பையன் நினைச்சா இதுல அண்டவாதி மாதிரி. மரியாதையை கொடுத்து வாங்கணுமா? உதவி செய்யறது தப்பா? அவங்க மரியாதையை வீணா கொடுப்பானு, அதுக்கப்புறம் மெனக்கெட்டு வசூல் பண்றதுக்கு நிப்பானு யோசிக்கிறாங்க. என்ன இப்படி அவமானப்படுத்துறதுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். சும்மா நிறுத்தமா? எங்க வண்டி எடுத்து இஷ்டத்துக்கு வளைச்சு ஓட்டுறதுக்கு நாங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் கட்டி உங்களை உள்ள தள்ளுவோம். இது உங்களுதா? உழுகிறது. இப்படி நடு ரோட்ல இருந்து கலாட்டா பண்ணதுக்கு எங்க வக்கீலிட்ட சொல்லி டேமேஜ் கிளைம் பண்ண. நில்லுமா, திரும்ப என்ன ஒற்றை அடிக்கிற மூஞ்சில என்ன நிப்பாட்டுக்கு? வக்கீலுங்கிற வண்டி கிளுங்கிற மிரட்டுற. உனக்குதான் வக்கீல் இருக்காங்களா? எங்க வண்டியை இப்படி இடிச்சு நிறுத்துறதுக்கு எங்க வக்கீலம் சொல்லி உண்மையில டேமேஜ் கிளைம் பண்ணுவோம். கோர்ட்ல சந்திப்போம். ஏன் ஜெயிச்ச சந்திச்சு பாக்கலையா? ரெஸ்ட் மாதிரியே வார்த்தையை மட்டமா வருது. அண்ணா, அம்மா போற வேகத்தை பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை நேர கோர்ட்லயே வைப்பாங்க போட்டுருக்கு. அது சரி, டிராக்டர் ரிப்பேர்னு சொன்னீங்க, அந்தமா இப்படி ஓடிச்சு? நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓட்டினாங்க, மேட்ல நிக்க வச்சிருந்தேன், இறக்கிட்டேன். என்ன பண்றீங்க? விதை வளைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப கோழிக்கு ஏற போற மாதிரி இருக்கியா? இதான் முக்கியமா? முதல்ல சோத்து படுத்துறேன். அரிசியை பாருங்கயா, நெல்லு பயிராகிறதுக்கு என்னென்ன பண்ண அதை பாருங்க. என்னையா சில போட்டு தாரியா? உன்னதான் தூக்க கைய. என்னது? உன்னையும் தான் தூக்க கைய. இதுக்காக ஊரை விட்டு ஊர் வந்தியா? ஆமா, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னால் என்ன அவமானப்படுத்துறதுக்கு உங்க 2 பேரையும் பழிக்கு பழி வாங்க வந்திருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? சுட்டு போடுவேன். அண்ணனை சொல்ல போறியா? ஆமா, இது சாதாரண உடம்பு இல்லம்மா, கல்லு உடம்பு. சுட்டனா குண்டு வெளியே வந்துடும். ஆளுக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல. எதுக்கு நீங்க கைய தூக்கிருங்க? அந்த பொண்ணு சுடுற குறி ஆட்டான் தெரியும். உங்களை சுடும் குண்டு என்னால படும். ஐயோ என்னது? ஐயோ 2 வரைக்கும் என்னது? படிச்ச பொண்ணு. அண்ணே 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 3 அடுத்தது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. இப்ப சுட்டு புட்டு பின்னால வருத்தப்பட்டாலும் போடும். ஐயோ அண்ணே 4 எண்ணாவது போடுறதுக்கு 2 நாளும் என் காதல் விழாது போடுறது. லோலா சொல்லுச்சுமா? இப்ப என்னம்மா நீ கைய தூக்க? வெட்டு துப்பாக்கி. ஏமா அப்ப என்ன சொல்ல வரல? இல்ல சொல்லிச்ச, அன்னைக்கு அவமானப்படுத்துறதுக்கு இன்னைக்கு பழிக்கு பழி வாங்க வந்திருக்குது. ஏமா முடிஞ்சதா? இந்த திரையும் அவமானம் தான். நீ இல்லம்மா, யாரு வந்து அண்ணனை கேவலப்படுத்தணும் நினைச்சாலா மூஞ்சில கரிய பூச்சிட்டு போக வேண்டியதான். சிரிக்காதீங்க. ஏன் சிரிக்கிறீங்க? சிரிக்க தெரியும் சிரிக்கிறாங்க. ஏமா சிரிக்க முடியாத சூழ்நிலையை நீ தானே உண்டு பண்ணுன. பிறரை தண்டிக்கிறத விட தன்னுடைய தவறை திருத்திக்கிறதா முக்கியம். அப்படி என்கிட்ட என்ன தவற கண்ட? தவறு உங்ககிட்ட இல்லம்மா. அச்சம், மதம், நாணம், பயிர்ப்பு இதையெல்லாம் ஆடையா போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இத போட்டு தப்புங்கிறியா? இதையும் போட மாட்டேங்கிறியா? அம்மா இது கிராமம். அம்மா எல்லாரும் ஒரு விதமா இருக்கும்போது நீ மட்டும் தனி விதமா இருந்தா உனக்கு தான் ஆபத்து. இது புத்தி சொல்லி திறந்திருக்க கேஸ் இல்ல, அனுபவத்துல திறந்திருக்க கேஸ். அண்ணா நான் வரேன். ஆமா, டிராக்டர் என்ன மாடுன்னு நினைச்சியா? ஆமா, மாட்டுக்கு சாட்டை, இதுக்கு சாவி, அதுக்கு புல்லு, இதுக்கு பெட்ரோல். அதே மாதிரி தான் சில நாள் இதுவும் சண்டித்தனம் பண்ணுது. அறிவாளி அண்ணி. ஆமா, மனுஷன் தனியா இருக்கும்போது எப்போதும் அறிவாளியா தான் இருக்கிறான். ஜோடி சேரும் போதுதான் சில பேர் முட்டாளாயிடுறான். அப்ப நீ ஒண்ணு என் கூட சேர வேண்டாம். எங்க போற? என் கூட சேர்ந்தாதான் நீ முட்டாளாயிடுவியே. ஐயோ அதுல பாரு சொக்கி, பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு புத்திசாலித்தனமான வாழ்க்கை நடத்துறத காட்டலாம் குடும்பஸ்தனாயே முட்டாளா இருக்கிறது எத்தனை சுகம் இருக்கு தெரியுமா? ஆமா, நம்ம காதல் உங்க அப்பனுக்கு தெரியாத வரைக்கும் அழகா வளரும். தெரிஞ்சது அப்பப்ப நின்னு தொடரும். வயலுக்கு எலி எப்படியோ அதே மாதிரிதான் வளர்ற காதலுக்கு அப்பனுங்க தடை. ஆமா சொக்கி, சமீபத்துல உங்க அப்பனுக்கு கண்டம் ஒண்ணு இல்லையா? எங்க அப்பா, உங்க அப்பா, எங்க அப்பா
எங்கப்பா? இங்கப்பா. அயோக்கிய பயலைகளே. நீங்க வர்றது தெரியாதுங்க. தெரிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஊர்வலம் வர்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் இதான் நடக்க போகுது. அது வரைக்கும் போயிட்டியா நீ? என்ன வர வரன்னு பேசிட்டு சட்டு புட்டுன்னு பரிசம் போடுங்க. ஆமா அது இருக்கட்டும், நீ ஏன் ஓடியாத? ஆமா அவ்வளவு பேர் சுத்தம் என்ன செஞ்ச? கேளுங்க தம்பி, கேளுங்க. வெட்ட வெளியில வயக்காட்டுல என் பொண்ணை காதல் பண்றாங்க. வயல விட்டா வேற இடம் கிடைக்கலையே. பாத்தீங்களா பாத்தீங்களா, எல்லாம் நீங்க கொடுத்த இடம். நாள்ல உங்க பொண்ணு விட்டாலும் என் பொண்ணா? கேளுங்க, நீங்க இப்பதான் பாத்தீங்க, நான் அன்னைக்கே பாத்துனேன். போனா போகுது, ஆமாப்பா. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன். அண்ணே, அங்க அங்க நீ மாறு. ஆத்திரப்படாதீங்க, சொன்னபடி ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி. என்ன பெத்தவன் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சு வச்சல கல்ல கீழே போட்டு கல்யாணம் பண்ணிடுவையா? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் அவரைத்தான் வந்து மாமா மாமா. யாரா மாமா? கடங்காரப்ப. முதல்ல என் கடனை தீர, அப்புறம் என் பொண்ணை பாரு. அது வரைக்கும் எப்படி இந்த திருட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்காத. நீதான் கணவன், அவதான் மனைவி. அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? கல்யாணம் ஆகுற வரைக்கும் காடு மேடு ஆறு குளத்துல எல்லாம் சந்திச்சு என் மானத்தை வாங்கப்படாது. நேர என் வீட்டுக்கு வா. பேசுறது எதானாலும் என் முன்னாலே பேசு. அது எப்படி முடியும்? காதல் பண்ணும்போது 3வது ஆள் முன்னால் இருக்க கூடாது. இருந்தா என்ன? காதல் பண்ண வராதே. கட்டுப்பாடாவது வரும்ல. அதான் வரும். வரட்டும். வாணி வா. ஒருத்தன் அரக்கனோட சுத்தம், ஒரு சுத்தம் காதலுக்கு நிலவ சாட்சியா வைப்பான், சூரியனை சாட்சியா வைப்பான். மட்டமான குடும்பம், அப்பனே சாட்சியா நிக்கிறான். எப்படியோ ஒத்துக்கிட்டால சொக்கா, நீ கொடுத்து வச்ச வேண்டாம், நேரா வீட்டுக்கு போடா. அது எப்படி முடியும்? கடன் பணத்தை திருப்பி கொடுத்தாலே கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கான். 2000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? எதிர்கால மருமகன், எதிர்கால மருமகன் இல்ல கடன்காரன். என்ன பொய் கணமா இருக்கு? வெட்டி பணமா கட்டி கொண்டாந்து இருக்கிற நோட்டு இல்லையா? நோட்டு தான் நீ வச்சிருக்கிறிய. ரூபா நோட்டை கேட்டேன், நீ அதைத்தானே கேட்கிற. எப்ப பார்த்தாலும் நோட்டு கிடைக்கிற சில்லறையா கொண்டாந்துருக்க. கொட்டு இருக்கிறது நெய்யும் போடணும். ஏண்டா கொஞ்சம் நிதானம் வேணா? எனக்கு இருக்கு, எனக்கு இல்லையா? பொறுக்கு பொறுக்கு. அட பாவி, எந்த கோயில் உண்டியல உடைச்சு கொண்டு வந்தியோ கடவுளே, ஏன் தப்பு இல்ல. நயா பைசாவா இருக்கு. பிள்ளையார் கோயிலுக்கு ஏண்டா ராயாச்சு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் அப்போ 7000 விஷயம் பண்றியா? வேற வேற இல்லையா? ஓகே. ஏதுப்பா இவ்வளவு காசு கொட்டி கிடக்கு? உங்க அப்பா உண்டியல் திருடி விட்டான். ஆள மாத்திரம் அவன் தான். அப்பா நானும் பொறுக்கிறேன்ப்பா. பொறுக்குமா பொறுக்குமா, பொறுக்கி கொடுங்க. செய்ய சொன்ன சொல்ற, நீ செய்யற நான் சொல்றா? ஆசையா எண்ணிட்டே பொறுக்கு. தெளியும் தெளியும். அதோ அங்க காசு அங்க அங்கன்னு இருக்கான். எங்க இருந்தா என்னடா போய் இடம். அதோ அங்க அதோ அங்க அதோ அங்க 10 பைசா, 5 நயா பைசா, 3 பைசா, அதை தவிர மேலே இல்லையே. நிச்சயமா பிள்ளையார் கோயில் உண்டியல் தான். கடவுளே, என் தப்பு இல்ல, எல்லாம் அவன் தான். சக்கி சக்கி, உங்க அப்பன் மும்முரமா பொறுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஒண்ணே ஒண்ணு, கன்னத்துல ஒண்ணு. காச பொறுக்குன்னா என்னடா ஒண்ணு ஒண்ணுன்ற? இப்பதான் என்னையே ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறியா? சீக்கிரம் சீக்கிரம். இது என்ன சீக்கிரம்? எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல. சக்கி, அவசரம் இல்லையா? உங்க அப்பரை பத்தி நீ ஏன் பயப்படுற? அவன் ஒரு மடையன். கண்ணு முன்னால காசை போட்டுட்டோம்னா வேற ஒன்னையும் பார்க்க மாட்டான். தைரியமா கண்ணத்துல ஒண்ணே ஒண்ணு கொடு. இந்த பாரு, ஒண்ணு பண்ணலாமா? 1 2 3 நான் எண்ணி முடிஞ்ச உடனே நீ கண்ணத்துல கொடுத்துடணும். ரெடி? 1 2. என் கண்ண உப்பு கறிக்குதா? இன்னைக்குமாடா வேற கடவுள் பேசுமா? என்ன காசை பொறுக்க சொல்லிவிட்டு இங்க பொறுக்கி தரா பொறுக்கி. அவன் சொன்னது சரியா போச்சு. பொறுக்கி கடை நான் தொடர்ந்து நடக்கு போகல. அங்க எங்க போற?
ஏலே நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? விளையாடுயா? ஏண்டா நீ கொண்டாந்தது வட்டி பணம் தானே? எண்ணீங்கல்ல? இல்ல போய் எண்ணுங்க. ஓஹோ, நான் எண்ணும் போது பழையபடி காதல் பண்ணலான்னு பாக்குறியா? ஏலே இனிமே நீ வரும்போது அசலோட வரணும், அத்தோட நோட்டோட வரணும். இங்க நடந்த விஷயம் யாருக்குமே தெரியப்படும். எது? நான் உங்க கரத்துல முத்தம் கொடுத்ததா? போறேன், சொக்கி விட்டு சொல்லிடுங்க. ஐயோ என்ன அசிங்கப்படுத்துறானே. ஏன்னா நான் தான் இனிமே இந்த பணம் சொல்றேன். சத்த சத்தா அந்த அம்மா தாயே சொக்கி அம்மா சொக்கி. சாமி சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில், அதனால தான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா நீங்க யாரு எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிதாமா வந்தேன் வனிதாமணியே. படிதாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருதே. சமயக்கட்டு என்ன, சென்டர் ஹார் என்ன, சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா 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 நீங்க யாரு? அப்பா சாமியா? சே நான் அப்பா சாமியும் இல்ல, அண்ணா சாமியும் இல்ல. சொக்கியின் காதலார் கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. அத்தா இந்த வேஷம் அழுகாதே. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்லை, இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன். காவி, உங்க அப்பருக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டே காவி. கண்டே இன்றைய நான் இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேன்? ஒரே என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பருக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா அடங்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு. 200 2000 வாக்கும் வித்த எனக்கு தெரியுமே. பாக்கிக்கு ப்ரோடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. காரத்தை தோட்ட காட்சி அளவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சின்ன புத்தி நகைச்சியம் வா. அப்படியே இருந்துடலாம். ஓடு 200 ரூபாய் கொண்டா. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேள்விட்ட மாறிடா. யாராது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கிறியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா அல்ல கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை. கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இதுவரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? இருக்குதே. அது எப்படி தெரியும்? உங்க மக உங்க வீட்டுல எல்லாம் எங்க இருப்பா? ஓஹோ, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? வந்திருக்கா ஒரு பொக்கி. வந்துட்டீங்களா? ஆமா, கால் வந்துட்டேன், இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவரே மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடிக்க போறேன். 100 ரூபாய் தான் தருவேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துடணும். ஏன்? நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன். சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100 200 300 400 கொடுங்க. எனக்கு வயசு 50. 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல பேசாதரா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறான், அதை வாங்கி திருப்பி கொடுக்குறியா? சொல்ல அடிச்சோம். என்ன 10க்கு 10 சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்ன கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா? பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா போயா. என்னப்பா? ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பா சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பிறந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பிறந்துட்டேன். ஆமா, உங்க அப்பாவும் வாய பிறந்தாரு. ஆச்சரியத்துல வாய பிறந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான், அடைச்சு போறான்னு. அப்ப இந்த 5000 ரூபாய்
சத்தம் போடாத சத்தம் போடாத. ஏப்பா 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாங்க. 5000த்துல 90 குறையுமே. அதுல கஞ்சித்தனமா எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இத யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறத தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. இந்த இடத்துல தான் இருக்கா? வரட்டுமா? சத்தம் போடாது. இங்கேயே சுத்திட்டு தெரியாத. சண்டையப்படுவாங்க. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா இருக்காரு சரியான வடைய மண்டு ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொம்பளை பிள்ளை கிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. சொக்கி, இந்த பூமி எனக்கு சோறுதான் போட்டுச்சு. இப்போ என் கடனையும் அடைக்க போகுது. கடப்பாறை எடு. நீங்க தடுப்பீங்க. ஆமா, மம்முட்டிய கொண்டா குடு குடு. இங்க வேற. ஆமா, இங்க வேற. ஐயோ 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 எத்தனை ஆயிருக்கு? ஐயா, புதையலே கிடைக்கும் போது அடிக்கிற கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு விடும். ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, இந்த 5000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்கே. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வியாதியில படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா அத்தா, நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோன்றுவேன். இடையிடையே அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போது இருக்கு. முதல்ல புளிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சோறே தின்னுக்கோ. புதையல வச்சவன் ரொம்ப கீழே வச்சுட்டா. கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். ஆட்டா ஆட்டா. என்னத்தா, ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது. புதையல தான் தெரியுது. ஆமா, சொல்லி சொல்லி 5 அடி வரைக்கும் வெட்டியாச்சு. புதையல காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ. இன்னும் ஒரு அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் இருக்கானா? புதையல் இருக்குதோ இல்லையோ, உங்க அப்பா இருக்கிறான். நானாவது வர்றேங்கிறேன், அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம், சரி சரி, ஆட்டம் நானே தோன்றேன். சீக்கிரம் சீக்கிரம். முடியலடிமா. என்னத்த, ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே பலே பலே, நல்லா தோண்டிங்க. போதும், நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவில்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சுக்கிட்டேன். சாலியை விட மோசம். இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்லை. மேலவா. எப்படி வேலை? பாவம் பண்ணிப்பு. படிப்படியா தோண்டணும், ஒரேடியா தோண்டிட்ட. கை கொடுக்குறேன், வா வா வா. நல்ல பையன். ஏன்டா பலவடி குதிக்கிறேன்? ஏன்ப்பா அவரை இந்த பாடுபடுத்துறீங்க? பாவம் என்ன? பாவமா? பேராசக்கார பையன். 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. என்ன தண்டனை? தண்டனை? ஆமா. சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல, உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். முடியுமா? உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். என் பேரு சொக்கையில போ போ. மங்கம்மா சபதம் பாத்திருக்கிறியா? பார்க்கல. இப்ப பாத்தியே, இது சொக்கை சபதம். அம்மா, என்னடா சோர்ந்து வர்ற? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா, அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா கொடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்ல, நானும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ, உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயாத்தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தை அடைச்சுறேன். வேற கேள்வியா சரியில்லை. முதல்ல எதிர்த்து நெல்லு உட்காராத. அப்பா அப்பா, ஏன் பையன் இப்படி துடிக்கிறாரு? என்ன பாத்து? என் பணம் போச்சு. பாவி பயலுக்கு ரத்தம் நிக்கிறது. இல்லங்க, யாராவது கைய கால பிடிச்சு விட்டாங்கன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அறிவு கவனத்து பெத்தவன் ஆயிருந்தேன். என் முன்னாலே அவனை பிடிக்கலையா? ஏண்டா
உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவனையா கூட்டு வரப்பாடா? கடன் படம் திரும்பி வேணும்னா நீங்களே கைய கால பிடிச்சா இல்ல? கருமா என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? என் தலையெழுத்த பாரு. என் தலை அப்பா காலத்துக்கு மேல வர ஏண்டா ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல நிக்குது. பலமா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், தெற்கப்படாம பிடிக்கும். முடியலையா? புட்டுருக்க. ஐயோ எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், இரும்பு மாதிரி இருக்கே, இரும்பு மாதிரி இருக்கே. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல் இருக்கு. என்னால முடியாது. ஐயோ நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்ச அவத்த சொல்லையா? ஐயோ அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறான்? தலைமாட்டி நிக்கிற கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. பொண்ணை கூப்பிடாம பக்கத்து வீட்டு பொண்ணையா கூப்பிடுங்க. அப்பா அம்மா நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்துக்கு ஆபம் இல்ல. போயிட்டான்னா பணம் போயிடும். புடியுமா? ஐயோ ஐயோ நீ புடியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இந்த வியாதி வந்தது? ஐயாம்மா கேக்குறேன். மெல்ல புடி மெல்ல. அன்னைக்கு குடிய தோணும் பாரு. தலைய பிடிக்கிறேன். கைய புடி கைய புடி. கையா குடிய வெட்ட சொன்னாலும் உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சானே, அவனுக்கு பழகி போய் வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த என்ன அநியாயம்? உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ணு யோ கடமைக்காக பிடிக்கலையா, கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி. அதுக்காகத்தான் அவன் கூட்டு வந்தேன். போய் பாரு. அது புது வியாதி. குடிச்சு பாருயா. நாடு நல்லா தானே பேசுது. இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா இல்லையா? ஒண்ணு இல்ல. பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்த நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லையா? எப்படிமா? இருக்கும் இருக்கும். இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். இங்க பாருங்க, இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொண்டு இல்லை, எனக்கு கொண்டு இல்லை. என் உடம்பு கொண்டு இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா இது வரைக்கும் எல்லாம் வலிச்சதெல்லாம் நடிப்பு. நடிப்பா? ஆமா குப்பை கொட்டத்துக்காக குடிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்கறதுக்காக உன்னை கைய கால பிடிக்க வச்சேன். ஆமா அவகைய பிடிக்க கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி? யார் சொன்னா? யார் சொல் பாத்தி இல்லையா? இந்த பொண்ணு என்ன கைய கால பிடிச்ச அமர்த்த நீ கண்ணால பாத்தியா இல்லையா? 4 பேர் மத்தியில இதை போய் கேட்டா சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். அவ்வளவுதான். யோ 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் பார்த்துதா சொல்லுவியா வெளியில? மாட்டே 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 மாட்டே. யோ பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள குட்டி சத்தியமா கேட்பேன். சொல்லுவியா மாட்டியா? என்ன வந்து இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே. 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீ மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி தான் பெருசு. தம்பி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்ப சொல்றேன். நான் வரேன். வாழ்க வைத்தியம் வாழ்க வைத்தியம் வாழ்க. ஏப்பா அப்படி பணம் பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. வாழ விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போங்க. ஆமா இப்போ நீங்க வெளிய எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம். போயிட்டு வாங்க.